இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு கையிலேயே வந்துட்டு பீடு ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சுடிதார் இதில் வந்து கர்தானா பீட் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ஒயிட் பீட் மட்டும் வச்சு இந்த டிசைன் வந்து கையிலே பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சுடிதாருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாடல், ஃபுல் ஃப்ராக் சொல்லுவாங்க. அந்த ஃபுல் ஃப்ராக் வந்து ஃப்ரண்ட் மாடலுக்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து டபுள் கட்டிங் வேஸ்ட்டில் வரும். இப்போது அதை போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். இது எப்படின்னா, இப்போ வந்துட்டு அந்த வரைஞ்சிருக்கோம்ல அந்த ட்ராயிங்கில் வந்துட்டு இந்த நெக்கில் வந்து இந்த பக்கமும் வரும், அந்த பக்கமும் வரும். அப்புறம் இந்த செக்ஷன் ஒன்று, அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற செக்ஷன் ஒன்று. இது டிசைன் வந்துட்டு இது வந்து மேலே இருக்கிற வந்து யோக் பீஸ் மட்டும் தான் நான் கையில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். கீழே பாட்டமு பேக் அதெல்லாம் வந்துட்டு எதுவும் டிசைன் கிடையாது. இது மட்டும் தான் டிசைன். அதனால் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு கையில் வச்சு பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை மட்டும் முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் நீடில் எடுத்துகிட்டு உள் பக்கத்துலேருந்து வெளி பக்கம் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கர்தானா பீடு கோத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பீடு ஒன்று கோத்துட்டு அதை வந்து நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு பேக் சைடில் எடுத்துடணும். நல்லா டைட்டாக வந்துட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இடம் விட்டு தள்ளி அங்கே குத்தணும். குத்திட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டு சைடு வந்துட்டு நான் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பீடு முடிகிற இடத்துல வந்துட்டு இன்னொரு கர்தானா பீடு போட்டு இப்படி பண்ணிடணும். இது மட்டும் ஃபஸ்ட்டு இது மட்டும் கொஞ்சம் வி செக்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அடுத்தது வந்து இது குத்து முடிச்சுட்டு இதை வந்து கரெக்டாக ஒரு பொசிஷனில் வச்சுட்டு கூட எடுத்து இப்போ வெளி பக்கமாக பாருங்கள் எந்த பக்கம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொத்து மட்டும் இப்போ வி மாதிரி தெரியுதா, இது மட்டும் தான் வி மாதிரி இருக்கும். இது எல்லாமே வி மாதிரி கிடையாது. இப்போ அடுத்ததை நான் எங்கே விட்டு எடுப்பேன் பாருங்கள். அங்கே அந்த பீடுக்கும் இந்த கர்தானாக்கும் சென்டராக பார்த்து எடுத்துகிட்டு இப்போ ஒரு கர்தானா பீடு கொடுத்து இதை டைட் பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டு இந்த பீடுக்கு கரெக்டான லெவலில் வரணும். இந்த பீடு ஒரே லெவலில் போயிட்டே இருக்கணும். அதுவுமே பார்த்து ஒரே பீடு அளவுக்கு வர மாதிரி இந்த மூலையில் வந்துட்டு கரெக்டாக அந்த லைன் பிரகாரம் அந்த பீடு வந்துட்டு வரிசையாக வர மாதிரி பண்ணணும். இது வரிசையாக வர மாதிரி பண்ணி முடிச்சிட்டோன்னே பாருங்கள். அது வந்து அழகாக வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு தென்னை இலை வந்துட்டு எப்படி இருக்கும், இப்படி போய்ட்டு வி ஷேப்பில் போயிட்டு வரும்ல, அது மாதிரி இருக்கும். அந்த டிசைன் முடிகிற டைமில் அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு இதுவுமே வந்துட்டு ஸ்லோவாக கையில் பண்ணுறது அதில் ஸ்லோவாக இருக்குது. இதே வந்து ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் போட்டு பண்ணால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம். எனக்கு ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் வந்து இது செட் ஆகலை. நான் இப்போது இதுலேயே வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சொல்லிட்டு இப்போ ஃப்ரேமில் மாற்றினேன், சின்ன ஃப்ரேமில். இது மாற்றிட்டு என்னால் ஒரு பக்கம் நெக் மட்டும் தான் முடிஞ்சுது. இன்னொரு நெக்கு வந்து மாட்ட வந்துட்டு எனக்கு மாட்டம் வரலை. ஏன்னா வந்துட்டு அந்த பீடு ஒர்க் பண்ணியிருக்கிறதால அது நம்மளால் மாட்ட முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்டராக ஒரு கோடு இருக்குல்ல, அது ஏன்னா அந்த இடத்துல தான் டாட் பிடிக்கிறதுக்காக அந்த கேப் விட்டு வச்சுருக்கோம். இப்போ அந்த டாட் பிடிச்சாச்சுன்னா அந்த கேப் வந்து மறைஞ்சிடும். அது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அழகாக ஒரு டிசைனாக இருக்கும். இதுதான் அதோட ஃபினிஷிங் வந்து ஒர்க்கு. அழகாக இருக்கா? தேங்க்யூ.